ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி பெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது என்னென்ன டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95 வேகன்சியும், சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சியும். சரிங்களா? இதுக்கான கல்வித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 10th + 2 அந்த பேட்டர்ன்ல படிச்சு முடிச்சுட்டு நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஃபுல் டைம் பிஇ பிடெக் வந்து படிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் சிவில்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 3வது கேட்டகரிக்கு இது 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th + 2 முடிச்சுட்டு நீங்க வந்து பிஏ, சரிங்களா, ஆர்ட்ஸ் டிகிரில வந்து பாத்தீங்கன்னா பிஏல வந்து நீங்க ஃபுல் டைம்ல வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கல்வி தகுதி. ஓகேங்களா? மொத்தம் 3 கேட்டகரி, 125 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எந்த இயருக்குன்னா 2024 2025 அந்த இயருக்கு தான் பேட்ச் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா 1 பிப்ரவரி 2025. சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்து இதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதே போல அப்பர் ஏஜ் லிமிட்ல ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. எஸ்டி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60%, எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க 50% நீங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எந்த இயர்ல வந்து பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023, 2024 இந்த இயர்ல பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும்தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? அதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க ரெகுலர் ஃபுல் டைம் தான் முடிச்சிருக்கணும். டிஸ்டன்ஸ் லேர்னிங், பார்ட் டைம், அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ், சாண்ட்விச் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி, அதாவது எஸ்டிக்கு வந்து 19%, எஸ்டிக்கு வந்து 1%, ஓபிசிக்கு வந்து 27%, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10%, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 4% அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து வேகன்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்க அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பர்ஃபார்மன்ஸ், உங்க மார்க் என்னவோ அதன் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்டும் செக் பண்ணுவோம் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங், நீங்க ஆல்ரெடி ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க இல்ல ட்ரைனிங் போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க நாட் எலிஜிபிள், ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. duration ஆஃப் ட்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து ஒன்லி 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைபண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 9,000 ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க நேட்ஸ் போர்ட்டல்ல nats.education.government.in வெப்சைட்ல கண்டிப்பா என்ரோல் பண்ணணும். அங்க வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் என்ரோல் நம்பர் இருக்கும். அந்த என்ரோல் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நீங்க நேட்ஸ் போர்ட்டல் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்க திருச்சி பெல் வெப்சைட்ல வந்து போயிட்டு அங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கான லிங்க் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? கம்ப்ளீட்டா ஆன்லைன் மோட் தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றது. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேட்ஸ் போர்ட்டல் என்ரோல் பண்றீங்கல்ல, கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த கேண்டிடேட்ஸ்க்கான அந்த ப்ரொஃபைல், சரிங்களா, கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபைல் ஹோம் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ஷாட் இருக்கணும். அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து திருச்சி பெல் வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் எந்த விதமான கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெப்சைட்டை செக் பண்ணிக்கலாம், இல்ல உங்க இமெயிலுக்கு வந்து அலர்ட் வரும், இல்ல உங்க மொபைல் நம்பருக்கு வந்து அலர்ட் வரும். ஸோ அப்ளை பண்ணும்போது ஆக்டிவ்ல இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்க. அந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை நெக்ஸ்ட் 1 இயருக்கு கரெக்டா ஆக்டிவ் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அப்ளை பண்ற ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயில் அன்னெக்சர் 1ல வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்க அங்கேயே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எந்த விதமான டிராவலிங் அலவன்ஸ் இதெல்லாம் நாங்கள் தர மாட்டோம். ரெக்கமெண்ட் ப்ராசஸ்லாம் நீங்க தான் உங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட்ல பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 5, 2025 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19, 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு குயிக்கா அப்ளை பண்ணுங்க. இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்கு. சரிங்களா? அதே போல அன்னெக்சர் 1ல இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கான டீடைல் கைட்லைன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை தெளிவா செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. எப்படி வந்து திருச்சி வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ரெண்டிஸ்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி வந்து ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவா செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம்
சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் காப்பியை வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியாகவும் ஹார்ட் காப்பியாகவும் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பெல் நிறுவனம் அறிவிச்சிருந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கிளியராக நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். பார்த்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.